ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தாங்க. தக்காளி சாதம் வந்து அப்படியே பிரியாணியே மிஞ்சிற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் சூடான உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் இதை போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். பட்டைலாம் வந்து இல்லைங்க. இது கூட 3 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து கிளறி விடுங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே வந்து இதை நல்லா கிளறி விடுங்க. இதோட பச்சை வாசனை போன உடனே 3 பெரிய தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பாக இருந்தாலும் சால்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று நல்லா ஸ்மேட்ச் ஆகிருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம சரி பண்ணிட்டோன்னா சமையல் வந்து ஆஹா ஓஹோ தாங்க, சூப்பராக இருக்கும். தக்காளி இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேங்க. வேறு எந்த மசாலாவும் இல்லை. இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுறேங்க குக்கரில். 1க்கு 1.5 இல்லை, 3 டம்ளர் அரிசி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது சரியாக இருக்கும். ஏன்னா அரிசி வந்து ஆல்ரெடி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம். அதனால் கரெக்டாக இருக்கும். உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ பிளேட்டை போட்டு நம்ம மூடிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் பிளேட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. சாப்பாட்டு அரிசி தான். அரிசி வந்து சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரோட மூடி வச்சு மூட போகிறதில்ல, பிளேட் வச்சு தான் வந்து மூட போகிறோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அரிசியோட தண்ணியும் நல்லா அப்படியே கொதி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கரோட மூடியை வந்து மேலே ப்ரெஷர் இல்லாமல் நம்ம வந்து மூடணும். இப்போ நான் மூடுறேன் இல்லையா, அந்த மாதிரி மூடுங்க. இந்த ஹோல்ஸில் லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்கும் போது நம்ம விசில் வந்து போட்டால் சரியாக இருக்கும். நான் 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கரில் வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாவ், யம்மி! சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று குழையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிரியாணியோட தக்காளி சாதம் வேணும்னு கேட்பாங்க வீட்டில் குழந்தைங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நான் வந்து இது கூட
சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட விருப்பம் போல் சைட் டிஷ் வந்து எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் ரைத்தா, வெஜ் ஆர் நான்வெஜ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. தக்காளி சாதம்னே சொல்ல மாட்டாங்க, பிரியாணியோட டேஸ்ட் வேறு லெவல் அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.